வணக்கம். மிக அதிகமான திறமை இருந்தும் தமிழ் திரையுலகில் வெற்றி கோட்டை தொடாத, அதே நேரத்தில் தேன் சொட்டும் பாடல்களை தந்த ஒரு இயக்குனரை பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் அவனுடைய திறமையா அப்படின்னா திறமை தான். ஆனா அதையும் தாண்டி இன்னொன்னு இருக்கு. அதுக்கு பேரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிர்ஷ்டத்து மேல ஒரு சில பேருக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். அதுவும் சினிமாக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னா அப்படி நம்புவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, மிக சிறந்த திறமைசாலியா இருப்பாங்க, சினிமாவில் காணாம போயிடுவாங்க. சுமாரான திறமையை வச்சிருப்பாங்க, ஆனா வெற்றி கோட்டை தொட்டு அதுக்கு மேலே போயிடுவாங்க. அது காரணம் என்னன்னா, திறமையோட சேர்த்த அந்த யாரு கூட அவங்க கூட்டணி வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான். குறிப்பா அவங்களை எந்த இயக்குனர் அறிமுகப்படுத்துறாரு, எந்த தயாரிப்பாளர் அறிமுகப்படுத்துறாரு, எந்த கதாநாயகன் அறிமுகப்படுத்துறாரு, அல்லது அந்த படத்துடைய தன்மை என்ன, இதை பொறுத்து தான் ஒரு மனிதனுடைய அந்த அறிமுகம் அதுக்கு பிறகு தக்க வைக்கிற வெற்றி எல்லாமே சேர்ந்திருக்கு. அப்படி மிகச்சிறந்த இசையமைப்பாளராக இருந்தும் அவருடைய பாடல்களை கேட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு பாடலும் தேன் சொட்டக்கூடிய செவ்வியல் வகை பாடல்கள். அப்படிப்பட்ட திறமை இருந்தும் அதே நேரத்தில் வெற்றியை தொடாத, யாருக்கும் தெரியாத ஒரு இசையமைப்பாளர் தான் ஏ ராஜ். ஏ ராஜ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா பல பேருக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ராஜேந்தர் அறிமுகமான ஒருதலை ராகம் படத்துல வரக்கூடிய அது டைட்டில்ல பாத்தீங்கன்னா அவருடைய பேர் போடுவாங்க, நன்றி அப்படின்னு. அவர் தான் ஏ ராஜ். ஏ ராஜுடைய பாடல்கள் குறிப்பா ஒரு பாட்டு சொன்னாலே போதும், தனியாத தாகம் அப்படிங்கிற திரைப்படம். இந்த படத்துல வரக்கூடிய பூவே நீ யார் சொல்லி யாருக்காக மலர்கின்றாய் அப்படின்னு ஜானகி அம்மா பாடின ஒரு பாட்டு. ஒண்ணும் இல்லை, இந்த பாட்டை நீங்க கண்ணை மூடி மட்டும் முழுசா கேட்டு பாருங்க. ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு மிகச்சிறந்த அசாத்தியமான ஒரு இசையமைப்பாளர் உங்க கண்ணுக்குள்ள தெரிவார். முதல் ஆலாபனையிலேயே நீங்க ஒரு உச்சத்துக்கு போயிருவீங்க அந்த ரசனைக்கு. அவ்வளவு அருமையான தேன் சொட்டக்கூடிய பாடல்களை கொடுத்தவர் ஏ ராஜ். ஏ ராஜ் சொந்த ஊரு தமிழ்நாடு கிடையாது, ஆந்திரா விசாகப்பட்டினம் பகுதியை சேர்ந்தவர். அதே நேரத்தில் 1950களில் இங்கே வந்துட்டார். தமிழ் சினிமாவில் வந்து பல பேருக்கு உதவி இயக்குனரா இருக்காரு. குறிப்பா வந்துட்டு தட்சிணாமூர்த்தி தேவராஜ் மாஸ்டர்ல இருந்து பல பேருக்கு உதவி இயக்குனரா இருக்கு, உதவி இசையமைப்பாளராக இருக்காரு. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு பிறகுதான் ஒருதலை ராகம் திரைப்படம், டி ராஜேந்தர் கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், பாடல்கள் அப்படி எல்லா பொறுப்புகளையும் டி ராஜேந்தர் ஏற்றுக்கிட்டு முதலா வெளியான திரைப்படம். இதுல பாத்தீங்கன்னா அந்த டைட்டில் போடுறப்ப பாடல்கள் ராஜேந்திரன் அப்படின்னு வரும், டி ராஜேந்தர் தான் அப்படி போட்டிருப்பாங்க. அந்த படத்துல இயக்கம்னே அவர் பேர் வராது, அந்த உதவின்னு போடுறதை விட நன்றின்னு போட்டு ஏ ராஜ் அப்படின்னு சொல்லி வரும். அந்த படத்துல வரக்கூடிய அத்தனை பாடல்களும் தேன் சொட்டக்கூடிய பாடல்கள். இந்த படம் வந்த பிறகு ராஜேந்திரன் என்ன சொல்லுவாங்கன்னா, ராஜேந்திரன் இந்த படத்தை வந்து தியேட்டர்ல தான் போய் காசு கொடுத்து பார்த்திருக்காரு, ப்ரீவியூல பார்க்கல. அந்த படத்துடைய தயாரிப்பாளர் இப்ராஹிமுக்கும் இவருக்கும் நடந்த சண்டை. அதுக்கு பிறகு கவனிச்சு பார்த்தீங்கன்னா 2 பேருக்குள்ள லடாய் ஆகுது. இந்த லடாய்க்கு பிறகு இன்னொன்னு நடக்குது. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லா பாட்டையும் பண்ணது ஏ ராஜ் தாங்க, ஒரு ராஜேந்தர் பாட்டை எழுதி தாங்க கொடுத்தாரு அப்படின்னு ஒரு விவாதம் பண்ண. இல்ல மெட்டெல்லாம் பண்ணது டி ராஜேந்தர் தான், ஆனா அதே நேரத்துல இந்த இசை கோர்ப்பு தான் ஏ ராஜ் பண்ணாரு அப்படிங்கிற இன்னொரு தகவல் ரெண்டுமே போய்கிட்டு இருந்துச்சு. எது எப்படி இருந்தாலும் ராஜேந்தரும் ஒன்று சாதாரண கலைஞன் கிடையாது, ஏ ராஜும் சாதாரண கலைஞன் கிடையாது. அவங்க சேர்ந்து உருவாக்கின இந்த பாடல்கள் எல்லாமே வெற்றி அடைச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ அதுக்கு பிறகு ஏ ராஜுக்கு தன்னை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வருது. அதுக்கு முன்னாடி ஏறத்தாழ ஒரு 15-20 வருஷம் பல இசையமைப்பாளர்களுக்கு உதவியாளரா, குறிப்பா மியூசிக் கண்டக்டர் அப்படிம்பாங்க, அப்படி பணியாற்றி இருக்காரு. அதுக்கு பிறகுதான் தனியாத தாகம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம். இந்த படம் யார் அப்படின்னா, அந்த ஒருதலை ராகம் படத்துடைய தயாரிப்பாளர் இப்ராஹிம் தான் இந்த படத்தை தயாரிக்கிறாரு, அவர் தான் இயக்குறாரு, இயக்குனதா சொல்லப்படுது. இயக்கி இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆண்டுகள் கழிச்சு தான் இந்த படம் வெளியாகுது. இந்த படத்துக்கு முதலா இசையமைப்பாளரா ஏ ராஜ் அறிமுகமாகிறாரு. இந்த படத்துல தான் டெல்லி கணேஷ் கதாநாயகனா அறிமுகமாகிறாரு. இந்த படத்துல நான் சொன்ன இந்த பாட்டு இருக்கு இல்லையா, பூவே நீ யார் சொல்லி யாருக்காக மலர்கின்றாய் அப்படிங்கிற இந்த பாட்டு தேன் சொட்டக்கூடிய ஒரு ரகம் அப்படின்னா, அதுக்கடுத்து எஸ்பிபி சார் பாடியிருப்பாரு. என்ன பாட்டு அப்படின்னா, அவள் ஒரு மோகன ராகம் அப்படிங்கிற பாட்டு. இந்த பாட்டை கேட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அழகான பாட்டா இருக்கும் அந்த பாட்டு.
அதுக்கு பிறகு இன்னொரு பாட்டு இருக்கு, மலேசியா வாசுதேவன் பாடின பாட்டு, மல்லிகைப்பூவே மாதுளம் பூவே அப்படின்னு ஒரு பாட்டு. ரொம்ப ரொம்ப வித்தியாசமா, நீங்க பாட்டு அரிதா கிடைக்கக்கூடிய பாட்டு தான். மல்லிகைப்பூவே மாதுளம் பூவே. இந்த பாட்டை வந்து நீங்க கேட்டு பாருங்க. கேட்டா இதை எதோட ஒப்பிடலாம் அப்படின்னா, ஒருதலை ராகத்துல வரக்கூடிய கூடையில கருவாடு கூந்தலில பூக்காடு அப்படிங்கிற பாட்டு இருக்கு இல்லையா, ஒரு நையாண்டி பாட்டு, அந்த பாட்டு மாதிரியே இந்த பாட்டு இருக்கும். கூடையில கருவாடு கூந்தலில பூக்காடு. அந்த காலகட்டத்துல என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த பாட்டை நான் யாரு, ஒருதலை ராகம் பாடல்கள்லாம் நான் தான் உருவாக்குனேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ஏ.ஆர். அதே மாதிரி இன்னொரு பாட்டு பண்ணாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு பிறகு ஏ.ஆர். இல்லாம தனிச்சு வெற்றி பெற்றார் டி. ராஜேந்தர். ஒரு பக்கம் கவனிச்சு பாத்தீங்கன்னா, வேற வேற அவருக்கு இசை கோர்ப்பாளர்களை வச்சுக்கிட்டாரு. குறிப்பா சம்பத் செல்வம், இந்த மாதிரி பல பேரை வச்சுக்கிட்டாரு. ஜோசப் கிருஷ்ணா வச்சுக்கிட்டாரு. அப்படி ராஜேந்தர் ஒரு பக்கம் வெற்றி அடைஞ்சிட்டார். அப்படின்னா இந்த தனியாத தாகம் திரைப்படம் இருக்கு இல்லையா, டெல்லி கணேஷ் நடிச்ச இந்த திரைப்படம், இது வந்து ஏறத்தாழ ஒரு வாரமோ 10 நாள் தான் இந்த படம் போயிருக்கு. பெரிய அளவுக்கு இந்த படம் போகல. அது காரணம் என்ன அப்படின்னா, 2-3 வருஷம் கழிச்சு இந்த படம் வெளியிட்டது. இன்னொன்னு, இந்த படத்துடைய இப்ராஹிம் தான் இந்த படத்தை இயக்குனார் அப்படின்னு சொன்னா கூட, இந்த படத்துடைய கதாசிரியரும் இந்த படத்துடைய கேமராமேனும் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. அதனால வந்து துண்டு துக்குடாவா சேர்க்கப்பட்டு இந்த படம் பெரிய அளவுக்கு ஓடாம இருந்துச்சு. ஆனா பாடல்கள் அந்த காலகட்டத்தில் பெரிய அளவு ஹிட் அடிச்ச பாடல்கள். அதுக்கடுத்து உதயமாகிறது அப்படின்னு ஒரு படம், ரஞ்சித் குமார் இயக்குனது. இந்த படம் ஏறத்தாழ கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு சில திரையரங்கத்துல தான் வெளியாகிருக்கு, பல திரையரங்கங்கள்ல வெளியாகல. அந்த காலகட்டத்திலேயே 1-2 நாட்கள் ஓடின திரைப்படம். ஆனா நீங்க படத்தை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கூட ஒரு மாறுபட்ட திரைப்படமா இருக்கும். திரைப்படத்துல 2 வகை உண்டு. என்ன அப்படின்னா, யதார்த்தமான திரைப்படமா எடுத்து மக்களுக்கு புரிய வைக்கிறது. இன்னொன்னு, இயக்குனர் தன்னுடைய கனவை அந்த படத்தில் திணிக்கிறது. இந்த படத்தை கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த படம் முடிவே வித்தியாசமா இருக்கும். இப்படியெல்லாம் இன்னைக்கு கூட நாட்டில் நடக்கல, ஆனா நடக்கணுங்கிற கனவுல இயக்குனர் எடுத்த திரைப்படம். இந்த படத்துல கவனிச்சு பாத்தீங்கன்னா, பின்னணி இசையெல்லாம் மனுஷன் பின்னு எடுத்திருப்பாரு ஏ.ஆர். இந்த படத்துல ஒரு அசாத்தியமான அவரோட திறமைக்கு ஒரே ஒரு பாட்டு நீங்க கேட்டீங்கன்னா போதும், எஸ்பிபி பாடி இருப்பாரு, கண்ணா உன்னருளால் யாவும் இங்கு நடக்கும் இயங்கும் அப்படின்னு. ரொம்ப ஒரு அழகான பாட்டு. படம் முழுக்க இந்த பாட்டு பயணிச்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பாட்டு இருக்கு. இந்த படத்துல 2 பேர் பாடல் எழுதியிருப்பாங்க. ஒன்னு கவியரசர் கண்ணதாசன், இன்னொன்னு பாடலாசிரியர் முத்துலிங்கம். இந்த 2 பேரும் பாடல் எழுதியிருப்பாங்க. இந்த படமும் ஒன்றும் பெருசா போகல. இப்போ அதுக்கு பிறகு என்ன நடக்கும் தமிழ் சினிமாவில் அப்படின்னா, எப்பவுமே ஓடக்கூடிய குதிரையில தான் பந்தயம் கட்டுவாங்க. அப்ப ஏ.ஆர். மிகச்சிறந்த இசையமைப்பாளராக இருந்தும் கூட, அதுக்கு முன்னாடி ஏறத்தாழ 15 - 20 ஆண்டுகள் மற்ற மிகப்பெரிய இசையமைப்பாளர்களுக்கு உதவியாளரா, இசை நடத்துனரா இருந்தும் கூட, இந்த 2 படங்களும் பெருசா வெற்றியடையல. அப்படிங்கிறதுனால பெரிய அளவுக்கு ஏ.ஆர். கண்டுக்கப்படலை அப்படிங்கிற பிறகு உதவியாளரா பணியாற்றி இருக்காரு. குறிப்பா இன்னொன்னு கூட உண்டு. பெரிய அளவுக்கு ஒருத்தர் 10 இல்ல 15 வருடம் ஒருத்தர்கிட்ட ஒரு இசை உதவியாளராக இருந்துட்டாங்க அப்படின்னா, அதுக்கு பிறகு தனியா படம் பண்றதுக்கு ஒரு பெரிய பயம் வரும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒருவேளை தக்க வச்சுக்க முடியலன்னா நம்ம நிலைமை என்னங்கிற ஒரு பயம் வரும். அதெல்லாம் தாண்டித்தான் ஏ.ஆர். வந்து தனியா படங்கள் பண்ணியிருக்காரு. தனியா படங்கள் பண்ணதுக்கு பிறகு ஜொலிக்க முடியல அப்படிங்கிற வருத்தம் அவருக்கு பல வகையில் இருந்திருக்கு. அதுக்கு பிறகு 1-2 பக்தி ஆல்பங்கள் பண்ணியிருக்காரு. அது கூட நமக்கு சரியா கிடைக்கல. அது மாதிரி 1-2 தனியான ஆல்பங்கள் பண்ணியிருக்காரு. அதுவும் இன்னைக்கு பெரிய அளவுக்கு யாருக்கிட்டையும் கிடைக்கல. நீங்க இணையத்துல தேடி பார்த்தீங்க அப்படின்னா, ஏ.ஆர். அப்படின்னு ஒரே ஒரு படம் மட்டும்தான் அவர் பத்தின படம் இருக்கும். அதுக்கு பிறகு ஏறத்தாழ 2007 கணக்குல அந்த மாபெரும் இசையமைப்பாளர், மாபெரும் இசைக்கலைஞன் இறந்திருக்காரு. இறந்த செய்தி கூட அன்னைக்கு எந்த இதழ்களையும் வரல. அதுக்கு பிறகும் கூட யாரும் பேசப்படலை. நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய திரை கலைஞர்கள்ட்டையோ, ஒரு திரைப்படம் சார்ந்தவங்கள்ட்டையோ பெரிய அளவுக்கு ஏ.ஆர். பத்தி தெரியுமா அப்படின்னா, அவங்களுக்கே பெரிய அளவுக்கு தெரியல அப்படிங்கிறதா மிகப்பெரிய வருத்தம். ஆனா எந்த மூலையிலையோ, ஏதோ ஒரு இடத்துலையோ, தமிழர்கள் வாழக்கூடிய உலகத்துல எந்த மூலையிலையும் கண்ணா உன்னருளால் யாவும் இயங்கும் பாட்டோ, அல்லது நான் முதல்ல சொன்ன ஒவ்வொரு பாட்டுமோ ஏறத்தாழ ஒரு 20 பாடல்கள் ஓடிட்டு தான் இருக்கு. அந்த வகையில பெயர் தெரியலன்னா கூட அந்த மனிதனுடைய பாடல்களை ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.